Thursday மார்னிங் இன்னொரு வெரைட்டி ஆஃப் தோசை பார்க்கலாம். அவல் ஒரு 2 கப் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இத மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் ரவா, 1/2 கப் தயிரு, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்க்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பர்ல கொஞ்சமா கேரட், பீன்ஸ், கேப்சிகம், பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் சாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க வெஜ்ஜீஸ நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல சேர்த்து இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ புதினா சட்னிக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு, 6, 7 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, 1 தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் 2 கை அளவுக்கு புதினா இலைய சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது ஆறுனதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டா சட்னி ரெடி. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தோசை மாவு நல்லா செட் ஆயிருக்கும். கல்ல காஞ்சதுக்கு அப்புறம் தோசை மாவை ஊத்தாப்பம் சைஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்திக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்தா சூப்பரான தோசை ரெடி. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான தோசை நான் சாப்பிட்டதே இல்ல. செம்மையா இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்க.